உங்கள் குட்டி நட்சத்திரத்துக்கு நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூல் டே கேரில் சேர்க்கும் வாய்ப்பு முதலில் பெறுவோர் வெறும் 6,000 மட்டும். நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 3 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி முதல் 12 வரை பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கெரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். தொழில்நுட்ப உலகின் ஜாம்பவான்களில் ஒருவரான லாரி எலிசன், ஆரக்கிள் நிறுவனத்தின் இணை நிறுவனர், தனது வெளிப்படையான கருத்துக்களுக்கு பெயர் பெற்றவர். மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் குறித்து அவர் ஒரு முறை கூறிய கருத்து தொழில்நுட்ப உலகில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. அது வெறும் பாராட்டு மட்டுமல்ல, ஆழமான ஒரு வணிகப் பாடமும் கூட. ஹாரல்ட் ட்ரீப் 11ஆம் ஆண்டில் எலிசன் பில் கேட்ஸை பற்றி பேசும்போது, கேட்ஸ் அறையில் உள்ள புத்திசாலியான நபர் இல்லாவிட்டாலும் அவரது அசைக்க முடியாத உந்துதலும் சகிப்புத்தன்மையும் அவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகின்றன என்றார். இது ஒரு சாதாரண அறிக்கை அல்ல, ஒரு போட்டியாளரின் ஆழ்ந்த மதிப்பீடு. டெல்டெல் ஸ்டோரி உடனான ஒரு நேர்காணலில் எலிசன், பில் கேட்ஸை விட புத்திசாலிகள் பலர் உலகில் உள்ளனர், ஆனால் அவரது கவனம் மற்றும் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் மிகச் சிலரே என்று குறிப்பிட்டார். இது கேட்ஸின் தனித்துவமான பலத்தை வெளிப்படுத்தியது. கேட்ஸை முற்றிலும் தளராதவர் மற்றும் சோர்வடையாதவர் என்று எலிசன் வர்ணித்தார். தனது இலக்குகளில் ஒருமுகமாக கவனம் செலுத்தும் கேட்ஸின் திறன் அவரை வணிக உலகில் மிகவும் வலிமையான நபர்களில் ஒருவராக மாற்றியது என்பதை அவர் வலியுறுத்தினார். இது வெறும் புத்திசாலித்தனத்தை விட விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. எலிசன் கேட்ஸை 19ஆம் நூற்றாண்டின் எண்ணெய் அதிபரான ஜான் டி. ராக்பெல்லருடன் ஒப்பிட்டார். ராக்பெல்லர் ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனத்தை வரலாற்றின் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றாக மாற்றியவர். அவர் எடிசனாக இருந்திருந்தால் அவர் அவ்வளவு ஆபத்தானவராக இருந்திருக்க மாட்டார் என்று எலிசன் கூறினார். கேட்ஸின் லட்சியம் ராக்பெல்லரின் லட்சியத்திற்கு நெருக்கமானது என்பதை இது சுட்டிக்காட்டியது. அதாவது, வெறும் புதுமைகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அதிகாரத்தையும் சந்தை ஆதிக்கத்தையும் ஒருங்கிணைப்பதே அவரது நோக்கமாக இருந்தது. இது கேட்ஸின் வணிக அணுகுமுறையின் ஆழமான பார்வையை வழங்குகிறது. கேட்ஸின் தளராத தன்மை குறித்த எலிசனின் கருத்துக்கள் மைக்ரோசாஃப்டின் ஆரம்பகால வளர்ச்சியில் ஒரு முக்கிய அம்சத்துடன் ஒத்துப்போகின்றன. அது கேட்ஸின் தாயார் மேரி கேட்ஸின் செல்வாக்கு. 1980 IBM உடன் மைக்ரோசாஃப்ட் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை பெற அவர் முக்கிய பங்காற்றினார். இந்த ஒப்பந்தம் இளம் நிறுவனத்திற்கு அடுத்த பல தசாப்தங்களாக மென்பொருள் துறையில் ஆதிக்கம் செலுத்த தேவையான தளத்தை வழங்கியது. இந்த கூட்டாண்மை மைக்ரோசாஃப்டின் தொழில்நுட்ப வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இந்த ஆண்டு மைக்ரோசாஃப்ட் தனது 50வது ஆண்டு விழாவை கொண்டாடியது. இந்த சந்தர்ப்பத்தில் கேட்ஸ் தனது நிறுவனத்தின் பயணத்தை தொடங்கிய அசல் குறியீட்டை பகிர்ந்து கொண்டார். இது தனிநபர் கணினியை மாற்றிய மென்பொருளின் அரிய காட்சியை வழங்கியது. சுவாரஸ்யமாக, எலிசன் கேட்ஸை பாராட்டிய நேரத்தில் அவரது சொந்த சாம்ராஜ்யமும் வேகமாக விரிவடைந்து வந்தது. ஆரக்கிளை ஒரு உலகளாவிய மென்பொருள் நிறுவனமாக மாற்றிய எலிசன் வணிகத் திறமையிலும் தனிப்பட்ட செல்வத்திலும் கேட்ஸுடன் ஒப்பிடப்படுகிறார். 1925ஆம் ஆண்டில் எலிசன் தனது நிகர மதிப்பில் கிட்டத்தட்ட $100 பில்லியன் சேர்த்தார். ஜெஃப் பெசோஸ் மற்றும் மார்க் ஜுக்கர்பர்க் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்களை அவர் முந்தினார். மைக்ரோசாஃப்ட் மற்றும் ஆரக்கிள் வெவ்வேறு மென்பொருள் துறைகளில் ஆதிக்கம் செலுத்தினாலும் அவற்றின் இணையான வளர்ச்சி குறிப்பிடத்தக்கது. கேட்ஸ் தனது ஒழுக்கத்திற்காகவும் பிற்கால தொண்டு பணிகளுக்காகவும் போற்றப்பட்டாலும், எலிசன் பெரும்பாலும் ஆடம்பரமானவராகவும் வெளிப்படையானவராகவும் போட்டி மனப்பான்மை கொண்டவராகவும் விவரிக்கப்படுகிறார். இருப்பினும், கேட்ஸின் தளராத தன்மையை அவர் அங்கீகரித்தது ஒரு பில்லியனர் மற்றொருவரை புத்திசாலித்தனத்திற்காக மட்டுமல்ல, சகிப்புத்தன்மை மற்றும் செயலாக்கத்திற்காக மதிப்பதை காட்டுகிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம்.
வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.